இன்னைக்கு எங்க அம்மா பலகாரம் பேசும் தோசை விக்டோரியா குருமா. எங்க அம்மா உங்க சம்சாரம் சம்சாரம் மாதிரி கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னப்பா. அப்பா அங்க பாரு. எங்க? அங்க 2 மைலருங்க வாராங்க. பிடிக்கிறாக்கிய பிடிச்சு அடி கடி வெட்டு அடி கடி வெட்டு அடி கடி வெட்டு. சரி, என்னடா இது? முன்னால வாய் பேசி இப்ப கண்ணு பேசுது. போன ஜென்மத்து சொந்தன்னு செத்து போன என் அத்தா மக இதே சைஸு. இந்த பக்கம். ஐயோ போறாங்க. விடாத விடாத விடாத. ஐ மன்மத மனம் போட்டுட்டேன். இங்க பட்டுருச்சு. ஏமால பள்ளிய உங்க மேல வர வேணாம், என் மேல வட்டா போதும். போலாமா? ரைட் ரைட். வாங்க 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 வாங்க. ஐயோ வாங்க. அது கூப்பிடலையே. வாங்க. ஐயோ வாங்க 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 வாங்க. நீ வாங்க உட்காருங்க உட்காருங்க. பாப்பா அப்பா லேட்ட போடு. தண்ணிய காட்டு. ஏன் அழகா கிராக்கி வந்திருக்கு. பேசும் தோசை 2 விக்டோரியா குருமா வேணுமா? விஜயன் வந்து பட்டாரம் மறைஞ்சிருச்சு. நேரா அப்ப இவர் என்ன மேகமா? அப்பா பிளேட்டு தண்ணி. பேசும் தோசை எப்ப வரும்? பேசிக்கிட்டே வரும். சொல்லு. இது பேசும் தோசை. இந்தாங்க. இது விக்டோரியா குருமா. என்னடா இது? நல்லா இருக்கா? எது தோசை. தோசையா இது? தோசை கல்லையா பேத்து கொண்டாந்து வச்சிருக்கிறேன். கருகருன்னு இருக்குது. இது என்ன? விக்டோரியா குருமா. விக்டோரியா காலத்துல ரெடி பண்ணது போல இருக்கு. இத பார். அசை என் ஆசையெல்லாம் கொட்டி தயார் பண்ண குருமா. தயார் பண்ணது உன் தயார திங்க சொல்லு. அவ போயிட்டா. அப்ப நீயும் போ. தின்னாத்தனங்க திங்காட்ட போங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஆசை திருப்பி வந்த பாருங்க. என் புத்திய. அனுப்பியப்பா நீ அப்ப இங்க வந்து நின்ன அண்ணாத்த என்னன்னு பேசிட்டு போற உன் பொண்டாட்டி. மன்னாரப்பட்ட நம்சு, தேனாம்பட்ட கபாலி, சோழ சொக்கு, மயில மன்னாரு எல்லாரும் அண்ணாத்த சாயந்தரம் தெரியுமா? அதுதான் விடுறா. பாட்டுல அடுக்கவா ரோட்ல அடிக்கவா? விடுறாங்கிறேன். கோச்சுக்காதீங்க. சம்சாரம் ஒரு மாதிரிங்க. அப்ப உன் பொண்ணு எப்படி? எப்பா பாப்பா பொண்ணு எப்படின்னு கேக்குறாரு சொல்லப்பா. பொண்ணு குயிலுங்க. சரி, பேசும்போதே தெரியுத குயிலுன்னு. பல பல. ஐயா ஒரு விண்ணப்பம். அது என்ன அப்போ? இதே மாதிரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்கேயும் நீங்க போய் சாப்பிடணும். அங்கேயும் விக்டோரியா குருமாவா? இல்ல இல்ல, விக்டோரியா நினைப்பு அவளுக்கு. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு அந்த கடைக்கு ஓனர். வர்ற லாரி டிரைவர் எல்லாம் படாங்கிறதும் கொடாங்கிறதும் தேங்கிறதும் ஆடாத அட்டமில்ல ஆடுறா. சரி தம்பி, டிரைவர்கள் எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறாடா. அவளை வச்சுக்கிறேன். வச்சுங்க. உளுந்தூர்பேட்டை உளுந்து வடை உப்புமா. என்ன சட்னியில உப்பு காணும்? நாக்க இழுத்து வச்சு நல்லா 4 தடவை தேய்ச்சி கழுவு. உப்பு தெரியும். நீ குடிக்கிற கள்ள சாராயத்துக்கு நாக்கு தான் செத்து போய் கிடக்க. டிரைவருங்க மூஞ்சி இதுங்க லட்சணத்துக்கு கட்டிக்க ஒரு பொம்பளை. கடனுக்கு சாப்பிட்டா இப்படித்தான் பேச்சு கேட்கணும். நாயா என்ன நிக்கிறீங்க? உக்காரு உக்காரு. என்ன வேணாம்? என்ன போட்டிருக்க? நெருப்பு. ஒரு தட்டுல 4 நெருப்பு துண்டை வச்சு சாம்பார் ஊத்தி கொண்டா. விறகடுப்பா இருந்தா சாம்பலோட சட்னி ஊத்தி கொண்டா. நாயா நம்ம கையிலேயே சைடு வாங்குறீங்க? அண்ணன் கிட்ட இப்படி பேசினா சைடே கிடையாது, நேரடியா டேஷ் தான். நாய்ட்டா வேணாம். என்ன வச்சிருக்கு? மசாலா தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல், சட்னி, சாம்பார், மெதுவடை, காரவடை. வடை நல்லா இருக்குமா? ஏமா 2 வடை என்ன விலை? 50 காசு. 2 இட்லி 25 காசு. சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு செய், 2 கிளாஸ் சாம்பார் எனக்கும், 2 குண்டான்ல சட்னி அண்ணனுக்கு கொண்டா. கொண்டா ஓசி தானே சாப்பிட்டு போறோம். என்னம்மா கண்ணுகளா? 2 பேருக்கு எந்த ஊரு? பிறந்த ஊரை அப்புறம் சொல்றோம். முதல்ல உள்ள போய் 2 இட்லியும் 1 வடையும் கொண்டா 2 பேருக்கும். அண்ணே செம்மத்தியா வாரணே, 3ஆம் வயசு மூஞ்சில தெரியுது. உண்மையிலேயே விக்டோரியா மகாராணி தான். அண்ணே பல்லக்கு வருது. சாம்பார ஊத்தவா கொட்டவா?
அங்க என்ன ஓசியில திங்கிறவங்க நினைச்சியா? தொட்டு வாங்கல, மரியாதை நடந்துக்க. பெரிய மரியாதை. இந்த பேட்டையிலயோ பிறந்து வளர்ந்து கொட்டை போட்டவையானா இந்த ஜிகிரி பிகிரி வேலையில சாயா கடையில வச்சுக்க. பலகாரத்தை கொண்டாந்து வச்சாச்சு, இஷ்டம் இருந்தா திண்ணில இந்த துட்டை வச்சுட்டு போ. துட்டு குடுக்கலனா போயிடுவியா? குடுக்கலனா போயிடுவியா? நீ பாக்குறியா? பாக்குறேன். போயிடுவியா நீ? அதையும் பாத்துறேனே. டைகர் கடிடா 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 கடி. அதங்க கடிக்கிறது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், நாய்க்கு மரியாதை வால்ல, மனுஷனுக்கு மரியாதை வாயில. கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஆட்டி காமிக்கிறிய. இனிமே டிரைவர்களை மரியாதை குறைவா பேசுனேன், ஜாக்கிரதை. நான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன், காத்துக்கிட்டு. ஏதாவது உதவி தேவைன்னா லாரியில சொல்லி அனுப்பு. என் பேர் என்ன தெரியுமா? ராஜா கண்ணு. இவர் பெரிய ராஜா, பத்தாத்துக்கு கண்ணு வேற. இவர் வராத கடையை திறந்து வச்சு காப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? சோறு போடுறதுன்னா அந்த ஆளுக்கு வாழாட்டிட்டு நிக்கிறிய. இனிமே ஆட்டின வாழை ஓட்ட நறுக்கி விடுவேன். ஐயா, ஒரு உதவி செய்றீங்களா? என்ன? 111 நம்பர் லாரியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா. நீங்களும் பாக்கலையா? தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. விழுப்புரத்தை போய் சரக்கு இறக்கணும். போலானே. ரைட் ரைட் ரைட். என்ன மைக்கேல், என்ன டப்பா ரிப்பேரா? யாரு? ராஜாவா? ஆமாப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த போது வாங்க வண்டி. வருஷம் 30க்கு மேல ஆகுது இல்ல, இவருக்கு வயசு வேற ஆகி போச்சு. உன் பானட்டை கழட்டிடுவேன். ஆனா இந்த ஆட்டம் ஆடுதே, நீ எதை கழட்ட போற? அண்ணா நீங்க கழட்டுங்க. ஐயா, 111 நம்பர் லாரியை எங்கேயாவது பாத்தீங்களா? ஐயா, இந்த ரூட்ல யாரையுமே போக விட மாட்டியே. எப்ப வரு போற வர லாரி நிறுத்தி 111 பாத்தீங்களா 111 பாத்தீங்களா ஏன் தொல்லை கொடுக்குற? கோச்சிக்காதீங்க, நான் என் வேதனையால கேட்டுட்டேன். ஓ வேதனைக்கு ஏன் எங்க உயிர் எடுக்கிற? போ. இந்த உன் டப்பா ரெடி. மைக்கேல், யாரு இந்த அம்மா? அதுவா? அது ஒரு பைத்தியம். பைத்தியமா? ஆமாப்பா, புருஷன் பைத்தியம். நம்ம டிரைவர் ராமு இல்ல, ஷோக்காளி. ஓஹோ, இந்த மைனர். அவன் சம்சாரம். அவன் என்னடான்னா இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உளுந்தூர் பேட்டால வேற ஒருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு என்னடான்னா பாவம் சாப்பாட்டு மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அவ புருஷன் வருவான் வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிறான். உளுந்தூர் பேட்டையில அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன்? நம்ம நைனா டீ கடையில, அதுக்கு பின்னால. அப்படியா? அம்மா, உங்க ராமுவை நான் பார்த்தேன். நிஜமாவா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவர் ஏன் இத்தனை நாளா வராம இருக்காரு? அது அவர் நல்லா இருக்காருங்க. இப்ப கொஞ்ச நாளா புது ரூட்ல போயிட்டு இருக்காரா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியலையா. நீங்க சாப்பாட்டு கொடுங்க, நான் கொடுத்தேன். இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அவருக்கு பிடிச்ச சமையல செஞ்சிருக்கேன். அவரை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. சரி. ஓய்வு கிடைச்சதுன்னா எந்த சீதா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு வர சொல்லுங்க. வர சொல்றேம்மா, வர சொல்றேன். வச்சுக்கிறேன்னு இவர் பெரிய லாடு கிருஷ்ணதாஸ் பிசாசு காசு கொடுக்கறாரு. அதுக்கு இங்க பாக்காத அங்க பாக்காதன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்றியே. அதுக்கு இல்ல அலங்காரம். புதுசா படம் எடுக்கிறவன்லாம் புதுமுகம் கிடைக்காதான்னு கிராமத்தையே சுத்தி அலையறானுங்க. அவங்க கண்ணுல நீ பட்டுட்டா பட்டா பட்டா எனக்கு பட்டாதான் மிச்சம்.
சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவழிக்கிற. சோறு துணிமணி வாங்கி கொடுக்குற. இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு நல்லா வேணும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, டிரைவரை நம்பாதேடி, பெட்ரோலும் ஆயிலும் ஊத்தனா லாரி ஓடுங்கிற கணக்குல சோறும் துணியும் கொடுத்து ஓசியிலேயே பொம்பளைங்களை சரி கட்டிடுவாங்க. அது சரியா போச்சு. பாரியா கழுத்த காத்து அடிக்குது, எல்லாம் போலி. இனிமே காத்து அடிக்காது, எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குது. அள்ளிட்டு வந்து அப்படியே உன் கழுத்துல போட்டுறேன்னு சொன்னனே. எப்போ? கூடிய சீக்கிரம். நிஜமா? சத்தியமா. எங்க அத்தான் தான். அலங்காரம் தான், அலங்காரம் தான், அலங்காரம். அலங்காரம் அங்கு வந்தாலும் என் அலங்காரம் தான், ஆத்திரம் வந்தாலும் நீ அலங்காரம் தான். அலங்காரம் அலங்காரம் அலங்காரம். சொன்ன விட்டா அத்தா, என்ன வயிறு பசிக்குது. என்ன வேணும் உனக்கு? சூடா பிரியாணி வேணும். தொட்டுக்க கோழிக்கறி வேணும். இன்னும் தொட்டுக்க என்ன வேணும்? ஆம்லேட் வேணும். வாங்கிட்டு வாரு. அவசரம் இல்ல, நிதானமா போய் சூடா போட்டு பொறுமையா இருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு சப்பட்டை வாங்கிட்டு வாங்க. சப்பட்டைய மறப்பேனா? இந்த பொறானை கப்பு 6 மாசம் அழுக்கு. குளிச்சாலும் போவாது, தேய்ச்சாலும் போவாது. துரத்தி விட்டுறதானே? வேற ஆளு கிடைக்கலையே. அதான் வந்திருக்கேன். சரியா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அந்த பக்கம் திரும்பியா? வெக்கமா இருக்காது. ஒண்ணு இல்லப்பா, தூங்கிட்டியான்னு பார்த்தேன். தூங்குறியா? தூங்கு தூங்கு. பாவம் அப்பா, நல்ல தூங்கு. என்ன பாப்பா, என்ன பாப்பா, பாப்பா பாப்பா பாப்பா. அப்பா அப்பா, சாமி கூப்பிடுதுப்பா. அட தூங்க விடுமா, போய் என்ன பெரிய சாமி சாமி. பாப்பா வந்துட்டியா? ஐயா, சாமி ஆடுது. நீயா? நான் பெரிய தம்பி. ஏன் ஓட்ட வெளியே பாக்குற? இது ஒரு ஆரம்பம். எதுக்கு? உள்ள நுழைய. எங்க? மனசுக்குள்ள. சீப்பா, நீ போய் சொல்ற. நான் தான் ஜாக்கெட்டு தாவணி எல்லாம் போட்டுருக்கேன், எப்படி மனசுக்குள்ள போக முடியும்? சரி, அது இருக்கட்டும். கைய நீட்டு. எதுக்கு? பிச்சை இருக்க. அடிச்சி கைய கொடுன்னா. இப்ப மாட்டேன். முதல்ல பார்த்த உடனே டிங்கு டிங்குன்னு கண்ணடிச்சு அத மாதிரி ஒரு தடவை அறிய. ஐயோ ஐயோ, இதுலதானே நான் இழைச்சு போறேன். என் முகத்தையே பாரு. பாக்குறேன். தூங்குறவனி என் தொல்லை பண்றேன், வந்து தொலைச்சிட போறேன். என்ன கண்ணாடி துடைக்கிறியா உடைக்கிறியா? அட போனேன். என்ன ரொம்ப சரிச்சுக்கிற? யாரு மேல கோவம்? எல்லாம் அந்த அடிக்கடி மேலதானே ஆத்திர ஆத்திரமா வருது. ஏன், என்ன நடந்தது? எதுவும் நடக்கலையே. என்ன நடந்தாதான் பரவாயில்லையே. அண்ணே, நம்ம 2 பேர் ஜாதகமும் சரியில்லை. 2 பேருக்கும் பழம் கிடைச்சிருச்சு. எனக்கு கைக்கு கிடைச்சும் கடிக்க முடியல. உனக்கு மரத்துல இருந்தே விழுக மாட்டேங்குது. ஒண்ணு செய்வோமா? என்ன? 2 பேரும் மாத்திக்குவோமா? ஐயோ அண்ணே, அண்ணே நான் சொல்றது வேற. அண்ணே அண்ணே எடுத்து விடுனே. இப்படியே எப்படிண்ணே? அச்சோ, இந்த அடியா? அண்ணே, நான் சொன்னது என்னன்னா, நாம காதல் பண்ற முறை சரியில்லை, அதை மாத்திக்கலாமான்னு. அண்ணே, தோப்புக்குள்ள பாத்தியானே பகல் கொள்ள. 2 பேரும் போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி சமயத்துல ஒதுக்கிறீங்களே. திருடி
குந்தாணிக்காரி கட்டி விட அவளை. கொண்டானே கொண்டானே கையோட கொண்டானே. சரி தம்பி, இது என்ன அக்கா? திருட்டுக்கா? யாரு திருடுனா? அக்கா. உன்ன ஒரு தடவை ஒருத்தன் காய் திருடுதானே, அவனை நாம என்ன செஞ்சோம்? வேட்டி அவுத்துக்கிட்டு விரட்டி விட்டோம். இப்ப இவளை என்ன செய்ய போறோம்? ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா வேண்டானே. நீங்க இது கன்னத்துல கொடுக்க, இது வாங்க, மறுபடியும் நீங்க கொடுக்க, இது மொத்தமா வாங்க. என்னையா ஆம்பளை கிறுக்கா? இந்த ஆட்டோலாம் நம்ம கிட்ட வேணாம். ஏய், ஏய், ஆம்பளை துணை இல்லாம நீ வாழ்ந்துருவியா? என்னையா பெரிய ஆம்பளை? உழைக்கிறதுக்கு கை இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு கிளப்பு இருக்கு. துப்பு இல்லாதவங்களுக்கு தான் ஆம்பளை துணை வேணும். எனக்கு தெம்பு இருக்கு, எவனும் தேவையில்லை. ஆமா, அழகா லட்சணமா குழு குழுன்னு ஒரு குழந்தை பெத்து அதுக்கு பால் கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? அதுக்கு எனக்கு ஆம்பளை. விபத்து காலத்தில் கடன் உதவி, வியாதிக்கு பொருளுதவி, அத்தனையும் இந்த சங்கம் செய்யும். ஆனால் ஒன்று, நமக்குள் நன்னடத்தையும் நாணயமும் தேவை. நம்மில் யாராவது தவறு செய்தார்கள் என்று தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவர்களை தூக்கி எறிய இந்த சங்கத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. இந்த சங்கத்தின் முதல் தலைவராக ராமு என்கிற எஸ் ராமசாமி அவர்களை நான் முன்மொழிகிறேன். நான் அதை ஆமோதிக்கிறேன். ராஜா கண்ணு என்ன தலைவராக்கல, தகப்பனாக்கி இருக்கிறார். ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நான் நடந்துக்குவேன்னு உங்களுக்கு எல்லாம் உறுதியா குறிக்கிறேன். யாரோ என் கண்ணை மூடி இருக்காங்க, எனக்கு தெரியும். அப்பா, நீயா? ஆமா, எப்படி திடீர்னு உள்ள வந்த? காதல்னா மனுஷன் ஊசி துவாரத்திலயும் உள்ள நுழைவான் சின்ன பாப்பா. பெரிய தம்பி, காதல்னா என்ன? சும்மா இருக்கிற மனுஷன் சுண்டி சுண்டி இழுக்கிற ஒரு எஃபெக்ட். ஆமா, இங்க உங்க அப்பா இல்லையே? மாவு இருக்கிறார். சரி, சீக்கிரமா கொடுண்ணா. மாட்டேன். சும்மா கொடு கொடு. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது, நண்டு வருது, நரி வருது. நண்டு இறங்க சொல்ல எனக்கு என்னமா பண்ணுது? என்ன பாப்பா, அப்படியே மேல லேசா சாஞ்சுக்கு. ஐயோ, சிவரு இடிஞ்சு சாயிற மாதிரி மெதுவா சாஞ்சுக்கு. அப்படிலாம் சினிமாவுல வந்தா எங்க அப்பா என்ன கண்ணு மூடிக்க சொல்லுவாரு. அது தப்பா? அதுதான் சரி. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப சாஞ்சுக்கு சாஞ்சுக்கு. ஐயோ, வீட்டுல அம்மா இல்லையே? அம்மா அப்பா கூட மாவு அரைக்கிறாங்க. அரைக்கட்டும் அரைக்கட்டும். காதலோட அடுத்த கட்டம் இப்படி கன்னத்தை பிடிச்சு கன்னத்தோட கண்ணை வச்சு அப்படியே. பாபா, பாபா, ஏ பாபா, என்னப்பா? இங்க யாரோ ஆம்பளை சத்தம் கேட்டுச்சே, யாரது? ஆமா அப்பா, பாப்பா, காதல் வந்துச்சே. காதல் வந்து கைய பிடிச்சு நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டு ஊறுது நரி. என்ன சொல்ற நீ? நண்டு இறங்க சொல்ல. ஏன் நீ சொல்ல. சரி, நண்டை இறக்கி விடு. அப்புறம் என்னாச்சு? ஓடி போச்சு. ஏயா, ஆட்டோல பாதிலேயே விட்டுட்டு வந்து மிலிட்டரி. குழந்தைக்கு ஞானம் வந்துருச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இந்நேரம் கல்யாணம் இருந்தா 30 பிள்ளைய பெற்றிருப்பான். அடியே போடி, நீ போடி. அச்சே போடி, அச்சே போடி. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது, நண்டு வருது, நரி வருது. ஏயா மிலிட்டரி, என்னமோ பேய ஏறி விட்டு பக்கத்து கடையை காலி பண்றேன்னு சொன்னீங்க. அந்த டிரைவர் பையனும் அவளுமா சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் போடாங்களே. பரப்புறம் பாரு. யாரு? அதான் தாத்பட்டா பரப்புரை சர்வலோக பயில்வான் கோம்பேட்ட குக்குலு. குக்குலுன்னா? குக்குலுன்னா ஊரே கிடுகிட்டு நடுங்கும். கடுதாசி எழுதிட்டேன், அட்வான்ஸ் அனுப்பிச்சுட்டேன். வரப்போறோம்.
பண்ணணும். பெரிய தம்பி, அது எங்க? அது எங்கயா? ஓ அதான். யோ வயடே, நான் எவ்வளவு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். யோ நீ இங்க இருக்க? நான் எங்க வர? அண்ணன் இன்னைக்கு தான் அக்கறை அடியில வந்து சொன்னேன். பெரிய தம்பி விட சொல்லியா? ஏய் அண்ணே என்னடா பிடிச்சு எடுக்கிற? ஆளத்தானே விடு. விட்டுட்டேன். என்ன யோ ஆபத்து தலைக்கு மேல வந்துடுச்சியா? நான் அம்பேல போறேன். எவ்வளோ 6 அடிக்கு 4 அடி பெரிய ரவுடியா, பேரு குக்கூலுவா. அந்த பக்கத்து கடை சக்காலத்திங்க என்ன பழிவாங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காளுங்க ஐயா. என்னையும் கடையும் பிச்சி பிச்சி போட போறானா? இதை வச்சு டைட் பண்ணு. ஐயோ பாபா வசாது மகளா பிறந்துட்டு இப்ப சீப்போன்னு போறனே. நிமிந்து நின்னு என்ன படுக்க வைக்க போறாளுங்களே. ஐயோ ஐயோ அப்படி அடிச்சுக்க. கடைக்கு வந்தா தெனாவட்டா எல்லாரும் இட்லியால் அடிக்கிறது, உன் பிளேட்டை தூக்கி காட்டுறது. யோ இனிமே செய்யலையா? ஆம்பளத்தோட இல்லாம எல்லாத்தையும் ஆட்டி விடுவேன். நீ நான் ஆடலன்னா எல்லா பயலோட சேர்ந்து என்கிட்ட ஆடிடுவானுங்க ஐயா. ஏதோ வீரத்துக்கு சொன்னா சமயத்துக்கு அதை சொல்லி கால வர்றிய. வாயா வந்து அந்த குக்குலு என்னன்னு கேளியா? கேக்குறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன்ல, நீ எனக்கு என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் தரையா? பெரிய ராசா ஆசீர்வாதம் கொடுக்கறா. நான் கேக்குறத குடுப்பியா? பக்கத்துல வா. நீ ஆனா நானும் ஆனண்டா. ஐயோ ஓயா. சரி முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடு. எதுக்கெடுத்தாலும் லுலுன்னு இந்த மாதிரி அழுத அப்புறம் உங்கள பேச மாட்டேன், உங்கத்துல முடிக்க மாட்டேன். உன் மேல முகபத்து குச்சி பீ நை. எவனோ ஒருத்தன் லுக்குலு, அவன் ஒன்னையும் கடைக்கு சேர்த்து தூக்கிட்டு போட்டோம். என்ன தூக்கிட்டு போனா நீ பாத்துக்கிட்டு நிப்பியா? ஒரே ஊருக்காரிக்கிற பாசம் இல்லையா உனக்கு? பெரிய பிஸ்தாங்கிற ரோஷா இல்ல? பாபா வசாது மகளா பிறந்துட்டு இப்படி அனாதையா நிக்கிறனே. அழுவாத, நீ போ. அந்த பயலை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். ஏய் வா. என்ன மூஞ்சில கிரீஸ தடவி போற? எங்க வாங்க. போ. பெரிய தம்பி குக்குலு கோந்தா. என்னப்பா பெரிய தம்பி உள்ள விட மாட்டேன்னா இப்ப எப்படி? ஆமா போகும்போது பொம்பளையா போனா வரும்போது ஆம்பளையா வந்துட்ட. போயிட்டு வர்றேன். பாத்து போ நாய் கொலைக்கு. அண்ணே பெரிய ஆளுநே நீ. ஐயா எப்பா எப்ப என்ன எப்படி திங்கிறான்? எப்படி சண்டை போடுவான்? திங்கிறவன் தான் பயில்வான். எல்லாம் மஸ்தான தீனு. யோ வத்தாது ராஜா இந்த பக்கம் வந்தாலும் வருவான். நீ அவனை அதம் பண்றா. பண்ணு இந்த புல்புல் புல்லு. அப்பா என்ன புண்ணுங்கிறான். பொண்ணையா? என் பொண்ணு. அச்சா புல்புல். அவன் என்ன கூப்பிடுறான், என்னையும் தின்றுவான். அரே புல்புல் பியார் பண்றா. ராஜா அப்படியா தம்சம் பண்றா. எப்போ உன் பைவன் போயிட்டான். பாவி யோ போட்ட யோ வாடகைக்கு வந்துட்டு வாயா பொழந்துட்டியே. ஐயோ இந்த செலவு என் செலவுதானா? வணக்கங்க. என்னம்மா கும்பிடு போடுறேன், ரோட்ல எழுதுற, எலெக்ஷனுக்கு நிக்க போறியா? படித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க. ராஜா கண்ணு வின் வின். என்னம்மா குக்குருவா வின் பண்ணா என்னமோ குடுக்கறேன்னு சொன்னியே, எங்க குடுக்கறேன்? என்ன தேடுற? இருக்கிறத உனக்கே தெரியல. என்ன அது? இது இல்ல, வேற என்னமோ குடுக்கறேன். நீ வேற எது சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லட்டுமா? ஆசை பூச கண்ணமா கடை தோசை. இந்த இது வேணாம், குடுக்கறேன்னு சொன்னதை குடு. ஆசை
அவசரத்துல பொம்பளைங்க 100 சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ஆத்திர அவசரத்துல ஆம்பளைங்க என்ன தெரியுமா செய்வாங்க? சரி தம்பி, நானு புரியுது புரியுது, வண்டியை நான் எடுக்கிறேன், நீங்க ரைட் ரைட் வாம் வாம். என்ன பாட்டு பாட? பாடாத, பேசாம ஓடு. என்னடா பாட்டு இது? இதெல்லாம் இதானே பாட்டு. பத்தி பேசலையா? நான் குடிச்சு புட்டு தைரியத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க ரத்த ஆறு ஓட போகுது, ஓட போகுது. இப்ப கொலை பண்ணி ஆகணும். கழுத்துங்க, கழுத்து அருவாங்க. போலீஸ சந்திக்க தயாரா தான் வந்திருக்கிறேன்னா போலீஸ் சொல்றேன், நம்ம உடம்பு தாங்காது. நான் இப்படியே நழுவிக்கிறேன். பெரிய என்ன கேட்டதா சொல்லு. ஐயா பாரு, யார் மேன்? நீ யார் மேன்? நடமே ஸ்டேஷனுக்கு. யார பார்த்து நடன்னு சொல்றேன், மரியாதை தெரியும் உனக்கு? வண்டி கொண்டாரு சொல் மேன். கெடுத்துட்டியா? வெட்டி தலையை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சேன். கெடுத்துட்டியே. ஒத்தியாலி கத்தியங்க. போலீஸ் மேலையா கை வைக்கிற? வாடா ஸ்டேஷன். ஐயோ, நல்ல வேளை இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இவன் ராசனுக்கு பிறண்டு இல்ல, அவன் உள்ள போன ஆத்திரத்துல இவன் இங்க வந்து என்ன ஆட்ட ஆடிவிட்டா. கடப்பாரிய கையில வச்சுட்டு பரவ பாக்குற. உண்மையை தேடுறேன். உண்மை என்ன செடியாவா வளர்ந்துருக்கு? போய் வேலையை பாருப்பா. நீங்க வேலை பாருங்க. ராஜா, திரும்ப திரும்ப நீ எங்கடா இங்க? நான் இருப்பேன். நான் சொல்றத கவனமா கேளு. தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப நாம 2 பேரும் சண்டை போடணும். உயிரை காப்பாத்திக்கலாம் நினைச்சியா? ஒரிஜினல் இடியாப்ப நாயக்கர் பரம்பரைனா உன்னை இடியாப்பம் புரிய போறேன். இப்போ சார்பட்டா பரம்பரைடா, உன் சாரை எடுத்துடா. ஐயோ, என்னடா அது? ஒரே ரத்த காயமா இருக்கு. டாக்டர் கொண்டு போகடா. போகடா, போங்க. ஐயோ, பிளட், ரத்தம் ஒரேடியா மசிடுது. எனக்கு தான் ரத்தம்னா அலர்ஜி ஆச்சு. எனக்கு ஏண்டா அப்படி ஒரு தலையெழுத்து? எனக்கு ஏண்டா அந்த காராகிரக வாசம்? கிருஷ்ணா, குருவாயூரப்பா, என் நிலைமைய பாத்தியா? சொல்றது காது விழறதா? உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேனே, நீயே காராகிரகத்துல பிறந்த வந்தானே. குத்தம் பண்ணா ஜெயிலுக்கு வரணும் நியாயம். ஆனா நாயே வந்தேன் சிவில் டாக்டர் ஆனு பார்த்தேன், இப்படி மிலிட்டரி டாக்டரா பண்ணிவிட்டே. ஏண்டா வெளியில அடிச்சுக்கிறேன், உள்ளவரே இங்க வந்து ஏண்டா சிண்ட பிடிச்சுக்கிறேன்? ஐயோ, ரத்தம். இன்னைக்கு மாலை அமாவாசை, இன்னைக்காவது வரமா இருக்கலாம் பார்த்தா இப்படி நான் வெஜிடேரியனா வந்து நிக்கிறேனே. டேய், இது 2 பெரிய ஆஸ்பத்திரி கேஸ். இந்த 2 பாடியும் போர்வையில ராப் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. போங்க. வாங்க. நான் வரேன். கிருஷ்ணா, ஓரப்பா, குறுக்க வராதே. போறது. ஓரப்பா. ஐயோ, காலை உடைச்சிட்டாங்களே, காலை உடைச்சிட்டாங்களே. பாவி, நல்லா இருப்பியா? சார், உங்களை தான் சொல்றேன். இல்லடா, பாவின்னு கிளியரா சொல்லிட்டேல, ஒன்னதான்டா. சார், உங்களை தான் சார் சொல்றேன். ஐயோ, ஸ்ரீஹத்தி, காலங்கத்தால இப்படி ஒரு பெண்டோஷமா? ஏண்டியம்மா, டிரைவர் தான் கார் ஆர்ன சைரன் மாதிரி அடிச்சுட்டு வரான். நான் வேற காட்டு கத்தலா கத்துறேன், உன் காதுல விழலையா? ஏண்டி, இது ஒன்னும் மாமியார் வீடா? நாசமா போவோம். ஏண்டியம்மா, நல்ல நாளோகமா இப்படி அர்ச்சனை பண்றேன். ஐயோ, எங்க அடி? ஐயோ,
என் மடியிலே மயக்கம் விழுந்துட்டானே. டேய் 4 பேரை கூட்டு வா, தண்ணி கொண்டு வா. அடிக்கடி பட்டிருந்தா இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போடணும்னா ஹாட் வாட்டர் வேணுமே. ஹாட் வாட்டர் வேணும்னா அடுப்பு வேணுமே. அடுப்பு வேணும்னா ஏண்டா உட்கார்ந்துருக்க போ. ஐயோ குருவாயிரப்பா. ஓடியாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தண்ணி வேணுமா, அடுப்பு வேணுமா? குத்துக்கலாட்ட உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல, போங்க ஒத்தாசை பண்ணுங்க போங்க. போங்கயா, போ நீ வா 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 வா. எப்படி செட்டப்? வா 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 வா. ஏண்டிமா எங்க ஒரு காயம் தெரியுமா? காமி என்னது? இங்கேந்து இது வரைக்கும் சொரணையே இல்ல. அதுக்குள்ள இருக்கியே வித்தியாசம் நினைச்சுக்காத. வந்து ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? இந்த பணத்தை வச்சுக்கோ, நல்ல டாக்டர் கிட்ட போய் காமி. உன் நன்மைக்கு தான் சொல்றேன், என் வைத்தியம் உனக்கு வேண்டாம். அப்பா சரி போடுமா வேண்டாமா? சரி இருக்கட்டும். நல்லா நடக்கிறா சார். நம்ம கை ராசிட கை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி நடக்கிறா பத்தியா? சார் மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடா சார். சார் தண்ணி சார். எங்கள் சார் 2 கைதிகள் ஓடிட்டாங்க சார். போட்டும் என்னது 2 கைது பட்டாலும் ஓடி போயிட்டாங்களா? ஏண்டா உங்களை யாரா பாரா விட்டு இங்க ஓடி வர சொன்னது? இவர்தான் சார். சார் நீங்க தானே சார் அடுப்பு வேணும்னு சொன்னீங்க. கொண்டு விடுவேன். ஏண்டா மகாபாவி, இதுல என்ன ஏண்டா சிக்க வைக்கிற? கிருஷ்ணா குருவாயிரப்பா. என்ன மூட்டையோட வந்திருக்கேன். இவன் பட இதுவும் ஒரு செட்டப் தான். பாவா அந்த பக்கமா போய் போட்டுக்கோ. திருட்டு தரமா பார்க்காத. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருது. அந்த அயோக்கியன் ஜெகநாதன் தாங்கிறத காட்டி கொடுத்துருது. சரியான பயன். என்னடா மண்ணாங்கட்டி, நான் சொல்றது நம்பாம தானே என்ன உள்ள தள்ளனா? சட்டத்தை வக்கீலை விட குற்றவாளி தான் ஜாஸ்தி படிச்சு வச்சிருக்கான். இதுவும் பயந்துதான். என்னது இதோ வெளிச்சம் தெரியுது? ஐயோ ஜீப். போலீஸ் வருங்க. நீங்க உள்ள போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயா சாரு வாங்க. இந்நேரம் யாருகிட்டயே பேசிக்கிட்டு இருந்த போல இருக்கு. இல்லீங்களே, எனக்கு நானே பேசிக்கிட்டு கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறீங்களா? தேவையில்லை. ராஜா இங்க தானே இருக்கான். ராஜா எல்லாம் இங்க வந்தானா என் டீ கடை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க. காபி குடிக்கிறீங்களா? ஐயா பால் சாப்பிடுறீங்களா? நான்சென்ஸ். ராஜா இங்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீ போலீஸ் கிட்டே விளையாடுறியா? சர்ச் பண்ணுவேன். அங்க போவாதீங்க. ஏன்? அது வந்துங்க சுத்தமா சமையல் பண்ற இடம் அது. ஐயா பூச்சி காலோட போறீங்களே அதான். சாவி பயலுக்கு நியாயமே தெரியலடி. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ளே பூந்துக்கிறான். ஏன்க்கா பாத்ரூமுக்கு கதவு இல்லையா? பாத்ரூமே இல்ல. அப்புறம் என்ன கிணத்துலயா குளிச்ச? என் பொண்ணு கிணத்துல குளிச்சா தண்ணி எல்லாம் வெளியே கப்பு கப்புன்னு வந்துடும். வந்து இவங்க எல்லாம் வழக்கமா என் கடைக்கு பரோட்டா போடுறவங்க. அம்மா அது ஹேமா, அது எங்க அம்மா. அக்கா அக்கா இது அவரது மாதிரி இல்ல? அவரது மாதிரியே இருக்கு. அவரது மாதிரியே இருக்கு மீச. காஃபி சப்பாத்தி சாப்பிடுறியா? அதான் கல்லு சூடா இருக்குது. 2 போட்டு 2 சப்பாத்தி. ஐயா சாப்பிடுவாரு. சப்பாத்தி சாப்பிடுறீங்களா பரோட்டா சாப்பிடுறீங்களா? சொல்லாதக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான். அவங்கள காணும். வாங்க போலாம். ராங் இன்ஃபர்மேஷன். உள்ள போய் பார்த்தா டெல்லி எரும மாதிரி 3 பொம்பளைங்க சப்பாத்தி சுடுறாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பான செய்தி கொடுத்த உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. சார் இல்ல சார், நான் சொல்றது தள்ளிடுறேன். சார் சார் சார்
வந்து நிக்கிறியே நீ யாரு? மோகினியே தான். அப்படியா? அதான் என்ன பார்த்தா சொல்றேன்? என்ன உங்க அப்பா சொல்லுவாங்க. உன்னை முதல்ல குட்டையில குளிக்கும் போது பார்த்தேன். அப்படியா? எரும மாடு மாதிரி ரொம்ப நேரம் கிடக்குற. அப்ப பார்த்ததுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு இதுவா? இது என்ன எது? எனக்கு இங்க சொல்ல வெக்கமா இருக்கு. சரி உள்ள வா சொல்றேன். வர்றேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? சும்மா முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? கண்ணம்மா நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. சின்ன பிள்ளை நீ போகல போகல போயிரு. யம்மு யாக்கு ஐதான் வந்திருக்கிறாரு. இவரை நீ வச்சுக்கிறாராம். மச்சானுக்கு 2 சப்பாத்தி கொடுமா? யோசிச்ச பேல சொல்லுவேன். ஒரு சின்ன விஷயம் அரவிச்ச மட்டும். அக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேன். நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மீன் எல்லாம் மீனா, அதுக்கு ஆபத்து. விஷயத்தை சொல்லடி. சொல்றது தானே வந்திருக்க. ராத்திரி நேரம் நடு ஜாமம் விளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியுதா? ரயிலு குபு குபுன்னு போகுதா? ஐயோ மீனாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிய. திகில் கதையா சொல்ற கேளக்கா. அப்பா குறு குறுன்னு குரட்டை விட்டு தூங்குறாரு. அம்மா எல்லாம் அம்மா கும்மு கும்முன்னு எழுந்திருச்சு போய் அந்த ஆளுகிட்ட மீனாவை பத்தி பேசுறாங்க. என்னடி பேசுனாங்க? அந்த ஆளு எங்க அம்மா கிட்ட சொல்றான், மீனா கிட்ட போய் உங்க அண்ணன் சாப்பாடு வேணும்னு கேட்டாருன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஐநார் கோயில் சிலைக்கு பக்கத்துல இருக்குதே பேய் பங்களா, அங்க வந்துரு, அப்புறம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட காத்து கூட கொடுத்தானே. எங்க அம்மா வாங்கிக்கிச்சு. பாவி இப்ப உங்க அம்மா எங்கடி? இந்நேரம் மீனாவை கூட்டிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். ஏக்கா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்கெங்கயோ கூட்டு வரீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா எங்க? வந்துட்டோம்டா கண்ணா. எல்லாம் உங்க அண்ணா சொன்ன இடம் தான். இப்படியே கட்டையை பிடிச்சிட்டு போ, நான் அந்த பக்கமா போய் தேடி பாக்குறேன். ராஜா என்ன ஆளையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க? நான் கொல்லல, இவன் பார்த்த கமலே அவனை கொண்டுட்டு போயிட்டான். இனிமே இவங்க ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. உங்களை தவறா நினைச்சதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மன்னிப்பு ஒண்ணும் தேவையில்லை. இந்த வேலை முடியற வரைக்கும் உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும். புறப்படுங்க. ராஜா, கமல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான். அவன் ஒரு கேபரே டான்சரை சந்திக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வருவானா. அங்கே Come on, Lucy. Have it. என்ன இது? விஸ்கி. ஓபனா கிஸ் பண்ண முடியாதுன்னு கிளாஸ் வழியா கிஸ் பண்ணிருக்கேன். சார், போன்ல நம்மளை கூப்பிடுறாங்க. சிவ பூஜையில கரடி மாதிரி. வர மேடம், தனியா இருக்கீங்களே, கம்பெனி தரட்டுமா? கம்பெனி போன் பண்ண போயிருக்கு. வந்தா பக்கத்து சீட்ல உட்காரட்டும். பியூட்டிஃபுல். தொடாதீங்க, நான் ஃபேமிலி. ஃபேமிலி? ஓ, ஃபேமிலி போடவே இல்லை கட்டும். ஏன் ஃபேமிலி கட்டாது? ஓ, சீட்டை விடுறீங்களா? பொதுவா சீட்டை பிடிச்சவங்க விட மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்காக விடுறேன். இன்றைய அற்புதமான கலை விருந்து The great singer கிரிகோரி ரிவோல்டா உங்களை சந்திக்க போகிறார். ஐயோ, என்ன மேன், உன் ஃபேமிலின்னு சொன்ன, கட்டி பிடிச்சு ஆடுறத பார்த்தா யாரு ஃபேமிலிலே தெரியல. ஐயோ இல்லையோ, போய் கையை பிடிச்சு வந்துட்டு வா. முடியலையே. அப்போ முடிஞ்சவங்கிட்ட விட்டுரு. நீயா? தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பா ஐயாவோட தயவுலையும் அம்மா கூட ஆடின சூடுலையும் உடம்பு மத 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 மதம் இருக்கு. கிண்டல் பண்றேன்கிட்ட உன்னை கிண்டல் பண்றதுக்கு நீ என்ன மச்சரிச்சியா? விளையாடுறேன், எதிர்த்து பேசுறேன். நான் யார் தெரியுமா உனக்கு? இவளோட புருஷனா? புருஷன் இந்த ஃபூல், நான் அவருடைய ஆள். என்ன தெரியல உனக்கு? ஓ, உன் பேர் ஆவா? நல்லாப்பா, ஊர்ல இருக்கிற பனியன்ல எல்லாம் என் போட்டோ இருக்கும், பார்த்ததில்ல?
நான் தான் ஜான் டேவிட் டிமாண்டே. அண்ணா தாங்கள் தான் அகில உலக பாக்ஸர் ஆச்சே. நீங்க எத்தனை பேருக்கு தண்ணி காமிச்சிருக்கீங்க? உங்ககிட்ட எத்தனை பேர் தண்ணி குடிச்சிருக்காங்க? இப்ப நான் என்ன செய்யட்டும்? போ, இந்த பொண்ணை விட்டு போ. திரும்பி பார்க்காம போ. நான் திரும்பி பாக்கலீங்களே. ஓ சார், உங்களுக்கு ஒரு லெட்டர். ஐயோ, என்ன மேல லெட்டர் பார்த்து பயப்படுறேன்? சார், ராஜான ஒரு ரவுடி ஜெயில இருந்து தப்பிச்சவன் என் விரோதி நாளை ராத்திரி 9 மணிக்கு வந்து என்ன பச்சடி பண்றேன்னு எழுதியிருக்கான் சார். நான் அவரை கிச்சடி பண்ணிடுறேன். டார்லிங், பயமா இருக்கு. நேர்ல வந்து அடிக்கிறவன் ஏ கிரேட், நிதானமா அடிக்கிறவன் பி கிரேட், லெட்டர் அடிக்கிறவன் சி கிரேட். சி கிரேட பார்த்து பயப்படுறேன். சார், எப்படியோ என் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. எனக்காக என் ஃபேமிலிக்காக எங்க கூடவே தங்கி இருந்து அந்த ராஜாவை ஒழிச்சு கட்டணும் சார். கூட தங்கினா சமாளிக்கிறது கஷ்டம், செலவு ஜாஸ்தி ஆகும். ப்ளீஸ் சார், எவ்வளவு செலவானாலும் தாங்குவாரு. லேடி கேட்டுட்டா இந்த டிமாண்டி மறுக்க மாட்டான். நாளைக்கு ஏர்லி டின்னர், அப்புறம் அந்த பயல சரியா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். அவனை மட்டும் சமத்தியா கவனிச்சுக்கீங்க. என்ன டிமாண்டி? 10 ஆட்டுக்காலு, 12 கோழி முட்டை, 2 கோழி தானே சாப்பிட்டீங்க? அதுக்காக ஒரு ஜூவையே முழுங்க சொல்றியா? என்ன வயித்துல? கர்ப்பம். ஆமா, கோழி முட்டையுமா சேர்ந்து கர்ப்பம். ஐயோ, பாத்ரூம் போங்க. இங்கே வா. அங்க அங்க வாங்க. ஐயோ, பாத்ரூம் போங்க. இங்கயா? ஐயோ, ஐயோ. என்ன திணி திங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, ராஜா வந்தான்னா க்ளோஸ் பண்ணிடுவான். டைம் தவறாம வராம. எங்க 9:30 ஆகுது. மணி என்ன சார்? 9:30. வந்துட்டேனே. சொல்லுடா, உன் பாஸ் யார்? அவன் பெயர் என்ன? அவன் எங்க இருக்கான்? தெரியாது. இப்ப தெரியுதா? பா, ஐயோ, பல்லெல்லாம் அடிச்சு உடைச்சிருவான் போல இருக்கு. என் பொசிஷனே சரியில்லையே. டிமாண்டி, என் பொசிஷன் அதை விட மோசமா இருக்கு. நாளை காலையில 11 மணிக்கு வருவேன். நீ உண்மையை சொல்லல, சாப்ஸ் போட்டுடுவேன். டார்லிங், ஐயோ, இப்படி பிச்சிட்டு போயிட்டானே. டார்லிங், ஐயோ, என்ன குரல் கேக்குது? ஆளை காணோம். டார்லிங், நோ, என்னது டைனிங் ஹால்ல படுத்துருங்க? அசிங்கம். கெட் அப். என்னாச்சு? அட போயா, நல்ல சமயத்துல பாத்ரூம்ல போய் புகுந்து. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீ தான் கோழியும் ஆட்டையும் சேர்த்து கொடுத்த. அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஃபைட். இங்க என்ன ஃபைட்? ராஜா சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்தான். வந்து என்ன இப்படி ஆக்கிட்டான். மறுபடியும் நாளை காலையில 11 மணிக்கு வந்து சாஸ் போடுறேன்னா போடட்டும். சாப்ஸ் எனக்கு பிடிக்கும். அட, என்ன சாஸ் போடுறேன்னா? 11 மணிக்கு வர்றேன்னா அவனை அப்படியே பரோட்டா தட்டுறேன். பரோட்டா. எனக்கு 10:30 மணிக்கு சாப்பாடு ரெடி எடுத்து வாய். மணி 11 ஆகுது. ஒரு வாழைப்பழம், ஒரு மாத்திரை, ஒரு வாய் தண்ணி. எனக்கு என்ன டிமாண்டி? ஏண்டி? ரொம்ப சாப்பிட்டா உங்க வயித்துக்கு ஆகல, அதான். நீ பாத்ரூமுக்கு போயிட்டா வாங்குற அடி உடம்பு தாங்கல. டிமாண்டி, முகமது அலி கமிங்.
நடக்கிற ஜோர பாத்தியா? அடுத்து அப்புறம் படுக்க போற ஜோரப்பார். மணி என்ன? 11. வந்துட்டேன். ஒரு லீடர் யாரு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஜான் டேவிட் டிமாண்டி இருக்கும்போது என்ன தாண்டி என் பார்ட்டியை தொடக்கூடாது. தொட்டா என்ன செய்வேன்? Come on, my dear boy. தொட்டு பார். எந்திரி மேன், எந்திரி வா. நீ ஒரு ஆளு, உன்னை கண்டு இந்த சோதா பயப்படுறான். நீ அடிச்சது ஒரு அடி, அடிக்கிறது ஒரு ஆர்ட். இப்ப பார் மெஷின் கன். இப்ப ரைட் மாத்திரம் பார். அட பாவி, ஏன் காசை வாங்கிட்டு என்னையே அடிக்கிறியே? டிமாண்டி என்ன ஓ பார்ட்டி அடிக்கிற? தொழில் வந்துட்டா என் பார்ட்டி உன் பார்ட்டி எல்லாம் கிடையாது. நம்ம தொழில் மகிமை எதிராளிக்கு தெரிய வேண்டாம். இங்க அடி. அவனை அடிக்கணும், அவனைத்தான் அடிக்கணும். ஆஹா, நீ வேறு நான் யார் தெரியுமா? நான் வர்றேன்னு தெரிஞ்சோன்னா பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டவல்ல. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா பாத்ரூமை விட்டு நான் வெளியே வர்ற வரைக்கும் காத்திருந்திருக்க வேண்டாம். என்ன பார்த்தோன்னு தான் உனக்கு பிச்சுக்குச்சடா.